சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம். 50வது சங்கீதம் 15வது வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த മാസത്തിற்குரிய വാഗ്ദത്തത്തെ നമുക്ക് തരുகிறார். ഈ മാസത്തിന്റെ വാഗ്ദത്ത വചനമായിട്ട് സങ്കീർത്തനം 50:15 ദൈവം നമുക്ക് തരികയാണ്. ഞാൻ ഉന്നെ വിടുവിപ്പേൻ, ഞാൻ നിന്നെ വിടുവിക്കും. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இந்த இடத்திலே வந்திருப்பதற்கு விடுதலை பெறுவதற்காக, நீங்களும் நானும் இந்த இடத்திலே ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய மகிமையை கண்டுகொள்வதற்காக என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற தெய்வம் சத்த தெய்வம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தெய்வம் செயலிழந்த தெய்வம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தெய்வம் விடுவிக்கிற தெய்வம், விடுதலையை தருகிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். ஹalleluya. பக்தன் சொல்லுவான், வாருமையா போதகரே, வந்தமிடோ வாருமையா போதகரே, வந்தமிடோ ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். നമ്മുടെ കർത്താവ് പറയാണ്, ഞാൻ നിന്നെ വിടുവിക്കും. இந்த ஆராதனையில, இந்த தெய்வ சமூகத்தில் நாம் கடந்து வந்தது வெறுமனே அல்ல, விடுதலை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அன்பானவர்களை, விடுதலை என்று சொல்லும் பொழுது விடுதலைக்கு நாம் ஆளனி ஒரு வியாக்கியானம் கொடுப்போம் என்றால், அதனுடைய அர்த்தத்தை நாம் தேடுவோம் என்றால், எங்கேயோ அடக்கி வைக்கப்பட்டு, எங்கேயோ அமுக்கி வைக்கப்பட்டு, எங்கேயோ கட்டி வைக்கப்பட்டு, எங்கேயோ ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதன் அந்த கட்டிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு அனுபவம் தான் விடுதலை. ஹalleluya. இந்திய நாடு ஹalleluya ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்து நம்ம சுதந்திர இந்தியாவாக மாறினோம். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, ஹalleluya. இன்றைக்கு மனிதர்களாக நாம், ஒருவேளை நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கலாம், கிறிஸ்துவை நம்புகிறவனாக இருக்கலாம், மாற்று ஆலியா நம்பிக்கையில் உள்ளவனாக இருக்கலாம். ஹalleluya. இன்றைக்கு வியாதியினால, ஆலியா கடத்தினால, பாவத்தினால,
பாவத்தினால பல குடும்ப பிரச்சனைகளினால கட்டப்பட்டு எழும்பி நடக்க முடியாத நிலைமையில, எழும்பி பிரகாசிக்க முடியாத நிலைமையில, அதிகாலையில் எழுந்து நடு ராத்திரி வரை உழைத்தும் விடுதலை கிடைக்காத நிலைமையில, உலகத்தில் உள்ள உன்னதமான மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் சவுக்கியம் கிடைக்காத நிலைமையில, ஒரு பிள்ளையை சுமப்பதற்காக மாதங்களாக காத்திருந்தும் அந்த பாக்கியம் கிடைக்காத நிலைமையில, கட்டுவதால் வாழ்வதற்கு ஒரு வீடு கிடைக்காத நிலைமையில, பல நிலைமைகளில் கட்டப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுது உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுது உண்டு இயேசு நாமத்தில். அல்லேலூயா. அன்பானவர்களே, விடுதலை இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் நம்ம கரங்களை தலையில சொல்லுமா? அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, உயிருள்ளதெல்லாம் தெய்வத்தை மகிமைப்படுத்தப்படட்டும், ஜீவனுள்ளதொக்கேயும் தெய்வத்தை ஸ்துதிச்சாட்டு. எத்தனை பேருக்கு ஜீவனோட நம்ம வந்திருக்கிறோம்? எல்லாரும் கரங்களை எடுத்து அல்லேலூயா சொல்லுமே, உறக்க சொல்லுமே, அல்லேலூயா. எல்லாரும் போயாச்சா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாம விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தெய்வத்தினுடைய எங்குள்ள பாஷை தெரியுமா? மார்த்தாண்டத்துல பாஷை இல்ல, கன்னியாகுமரியில பாஷை இல்ல, இது பரலோகத்தினுடைய பாஷை. பிரைஸ் தி லார்ட். நீ எந்த திருச்சபையை சார்ந்தவனாக இருந்தாலும் சரிதான், அதை சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே இருந்தாலும், கத்தோலிக்கா இருந்தாலும் சரி, லூத்தர் இருந்தாலும், எந்த திருச்சபையை சார்ந்தவனாக இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீ சென்று சேர வேண்டும். அங்கே கேட்கப்படுகிற ஒரே பாஷை என்ன தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லுகிற மொழியை மட்டும் நான் காண முடியும். வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எடுத்துப்பார். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக இறங்கி வரும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்க போகிறேன். ஸ்தோத்திரம், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதோ சங்கீதம் 91:14 சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. என் கர்த்தர் சொல்லுகிறார், என் செல்ல மகள் இந்த இடத்துல வாஞ்சையோடு வந்திருக்கிறார், என்னுடைய மகன் வாஞ்சையோடு வந்திருக்கிறான். ஆலியா, இந்த பிரியப்பட்ட மகள் ஆக்கிரகத்தோடும் விசுவாசத்தோடும் என்ற சந்நிதியில் வந்திருக்குது. அவனை நான் விடுவிக்குவான் போகையாடா. வாட் எவர் தி ப்ராப்ளம் யூ ஹேவ், எனக்கு என்ன வியாதி இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என் கர்த்தரை குணமாக்க முடியும், விடுதலை தர முடியும். ஸ்தோத்திரம். இன்றைக்குள்ள ஆராதனை ஒரு விடுதலை ஆராதனை. விடுதலை பெறாம யாரும் போகக்கூடாது. சுமந்து வந்த வியாதியை கொண்டு செல்லக்கூடாது. மனதிலே வந்த பாரத்தோடு திரும்பக்கூடாது. அல்லேலூயா. വന്ന വിധമാരുമല്ല, മാറ്റത്തോട് വിടുതൽ പ്രാപിച്ച് നിങ്ങളെ മടക്കുവാൻ அல்லேலூயா உங்களை விடுவித்து அனுப்ப என் செல்ல இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவரால் கூடாதது ஒண்ணுமில்லை. பக்தர் சொல்வாரே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரர் சுத்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரர் சுத்தமானாரே. சுத்தமாக இங்கு சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. சுத்தமாக இங்கு சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது
ஏசப்பால கூடாத ஒன்றுமில்லை சகோதரியே. உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு என் இயேசு. ஸ்தோத்திரம். ஆமென். நடக்க முடியாததை நடத்தி காண்பிக்கிற தெய்வம், അസാധ്യമാകിയதை സാധ്യമാക്കുന്ന ദൈവമാണ് നമ്മുടെ ദൈവം. ആ ദൈവത്തെ ആരാധിക്കുവാനാണ് നീ ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. ഹല്ലേലൂയ. വെറുമനെ അല്ല, വന്നു പോകുന്ന അനുഭവമല്ല. അല്ലെ, നിന്നെ ദൈവം ഇന്ന് സാക്ഷിയായിട്ട് മാറ്റുവാൻ പോകുകയാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. 2 കൊരിന്ത്യർ 3:17 சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ ആത്മാവിന്റെ പ്രവർത്തനം എവിടെ ഉണ്ടോ അവിടെ വിടുതலை ഉണ്ടോ. விடுவிக்குவாൻ வந்திருக்கிற சக்தனாய தெய்வம், உன்னை விடுவிக்க வந்திருக்கிற ஆண்டவர். உனக்கு நம்பிக்கை உண்டு என்றா, நீ இயேசுவை நம்புறாய் என்றால் உனக்கு விடுதலை நிச்சயமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மீகா 4:10 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். இதெல்லாம் கேட்டப்ப, பிரதர் பாஸ்டர் நீங்க சொன்னதெல்லாம் சரி, எப்ப இந்த விடுதலை கிடைக்கும்? இந்த விடுதலை கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? உங்க கூட்டத்துக்கு வந்தா போதுமா? இல்ல, தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நீ நான் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15 ஆண்டவராகிய தெய்வம் சொல்கிறார், பிரச்சனையின் மத்தியில, வியாதியின் மத்தியில, கட்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, திருமண தடையின் மத்தியில, நிம்மதியற்ற வாழ்வின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? நான் பிரதர்கிட்ட சொல்லிட்டேன், பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், ஊழியக்காரட்ட சொல்லிட்டேன், கம்மட்டிட்ட சொல்லிட்டேன், அவங்க பார்த்துக்கணும். ஏஜென்ட் வச்சா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவர்களெல்லாம் உனக்கு ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ். ஊழியக்காரர்கள் ஒருவேளை உனக்கு உதவி செய்யக்கூடிய, ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கருவிகளாக மட்டுமே இருப்பார்கள். உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, நீ தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. தேவனை கூப்பிட சொல்லல, தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அன்புக்குள்ள ஐம்புலன் ஒரு மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. இந்த ஐம்புலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடலாம். என்னெல்லாம் வேணும்? நோக்கி கூப்பிடனா கண்ணாகிய ஒரு புலன், ஆமென், வாயாகிய நாவாகிய 2வது புலன், கையாகிய 3வது புலன். பிரைஸ் தி லார்ட். 5 புலன் உண்டு. ஹல்லேலூயா. கண், மூக்கு, ஹல்லேலூயா, செவி, நாக்கு, ஹல்லேலூயா, சரீரம். அன்புக்குரிய தெய்வத்துடைய பிள்ளைய, கர்த்தரை கூப்பிடுறது லசான காரியம் இல்லைங்க. உன்னுடைய ஐம்புலனும் அதற்குள்ளாக அடங்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய இன்றைக்கு கூப்பிடுதல் எப்படி இருக்கிறது? அந்த 5 அந்த ஜெபிக்க கூப்பிடணும்னா அந்த நெருக்கத்தை நீ உணரணும். 5 ഇന്ദ്രിയങ്ങള്, 5 പഞ്ചേന്ദ്രങ്ങളെന്ന് പറയുന്നു. 5 അവയവങ്ങളും. നിന്റെ കണ്ണതിന് വേണമോ? കർത്താവിനെ നോക്കണമെങ്കിൽ உன்னுடைய நாவதுக்கு வேணும், உன்னுடைய கரம் உடம்பதுக்கு வேணும், உன்னுடைய செவி எதுக்கணும். அப்படின்னா உன்னுடைய டோட்டல் அட்டென்ஷன் தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. நம்ம எப்படி கூப்பிட்டு பார்ப்போம்? பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். அதுக்கு பிறகு பிரதர் சைமனை பார்த்துட்டு, சைமன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்கன்னு கேட்போம். அல்லேலூயா. இல்ல, அருமையான ஒரு அதிகாரியை நீ தேடலாம், ஒரு ஜட்ஜை தேடி போகலாம். ஆலியா, நீ யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? என் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது மற்றதெல்லாம் அவர் ப்ராசஸ் பண்ணுவார். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியார் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சங்கீதம் 9:15 சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். சங்கீதம் 107:6 சொல்கிறது, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவனை நோக்கி கூப்பிடணும். நம்முடைய முழு கான்சென்ட்ரேஷனோ, முழு ஹல்லேலூயா நம்பிக்கையோ, நம்முடைய எல்லாம் ஆண்டவரை நோக்கி
நோக்கி பார்க்கிறதாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் தெளிவு இருக்குதான்னு கேட்குறீங்களா அருமையானவள? அதைத்தான் உங்களுக்கு அலைய சொல்ல போறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். புறப்பாடு புஸ்தகம் 2:23 நாம் எடுக்கும்போ அங்கே சொல்லப்படுகிறது, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் முறையிடும் சத்தம் அவர் சந்நிதியில் எட்டி சேர்ந்தோ. அடிமை நுகத்தில் நின்று கொண்டோ, மிஸ்ரயீம் தேசத்தில் நின்று கொண்டோ ஜனம் தெய்வத்தை நோக்கி பார்த்து நிலவிழிச்ச நிலவிழியோட சத்தம் தெய்வம் கேட்டு அல்லேலூயா கூப்பிடுறது. அல்லேலூயா, ஆமென். முறைவிழி நிலவிழி ஆலய முறையிடும் சத்தம் எப்பங்க நிறையிடுங்க? ஆலய எல்லாரும் கைவிடும்பா. திடீர்னு மரணம் சம்பவிக்கும்பா, நம்மளால தாங்க முடியாத வேதனை வரும்பொழுது நாம் முறையிடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் அரசன் அவர்களை மிகவும் சிரமப்படுத்தினான். ஆலய சரியா சாப்பாடு கூட கொடுக்காம, ஒரு இளைப்பாறுதல் விடுதலை இல்லாம கடினமாக உழைத்து கொண்டு வந்தான். சாட்டை வார்நிலை அடிக்கப்பட்டார்கள். ஆலலியா தேவனுடைய ஜனத்தை நடத்துவதற்கு ஆளோட்டிகளை வைத்தான். ஆளோட்டினா காலை ஓட்டுறது மாதிரி, ஆலியாக ஆமென், கடாவை ஓட்டுறது மாதிரி, காரை ஓட்டுறது, ஆளோட்டுறதுக்கு ஆள் வைத்தான். எதுக்கு தெரியுமா? இவர்களை விட்டு கடினமான வேலை வாங்குவதற்கு. இன்ன வேலை செய்யும்போ செய்ய சொல்ற நேரத்தில் செய்யாம இருந்தா அவனுக்கு அடி கொடுப்பான், உத்தை கொடுப்பான். ஸ்தோத்திரம். ஆளோட்டிகளை வைத்து ஆமென் அல்லேலூயா இவர்களுக்கு இம்சை கொடுத்த நேரத்தில் தாங்கவே முடியல. தப்பு வைக்க யாரும் இல்லை. அல்லேலூயா என்ன செய்வது தெரியல. அல்லேலூயா இந்த ஜனங்கள் என் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். பார்வோனை நோக்கி கூப்பிடல, மற்றொரு மனிதனை நோக்கி கூப்பிடல. ஆலியா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். இவர்கள் கூப்பிட்டது அந்த பரலோகத்தின் தெய்வத்தை. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அருமையானவள? சுருக்கமாக 5 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா என் தேவன் இந்த ஜனத்தை ஆமென் மீட்டுக் கொள்வதற்காக ஆல்ரெடி ஒரு பராக்கிரமசாகிய மனிதனை தெரிஞ்செடுத்தார். பிரைஸ் தி கொலைகாரனை தெரிஞ்செடுத்தாரு. அல்லேலூயா அவன் யார் தெரியுமா? அவன் தான் மோசே. அன்புக்குரிய ஒருத்தனை கொன்னவன், ஆலய தலைமுறைவாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன். அவனை கர்த்தர் அழைத்தார் மோசே என்று. அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் மூலமாக மோசேயை சந்தித்தாள். ஆலய முள்படர்ப்புகள் எரிந்து கொண்டிருந்தது. அதன் மத்தியிலே ஆளு அதை கண்டவன் ஓடி ஆண்டவரிடத்தில் வந்தான். உன்னை விடுவிக்க தேவன் என்ன மாஸ்டர் பிளான் வைக்கிறார் பாரு, உனக்கு தெரியாது. அல்லேலூயா நீ அறியாத இடத்துல ஊற்றுக்கண் புறப்பட்டு வரப்போகுது. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைய அல்லேலூயா இதோ மோசே அழைத்து, மோசை அதிகாரப்படுத்தி, மோசைக்கு பொறுப்பை கொடுத்து இந்த ஜனத்தை விடுவிக்க நான் உன்னை ராஜாவிடத்தில் அனுப்புறேன்னு சொன்னார். ஸ்தோத்திரா. அல்லேலூயா இதற்கு காரணம் என்ன? இந்த ஜனத்தினுடைய முறையிடுதல் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினா ஆபரேஷன் அவருக்குரியது, செயல்பாடு அவருக்குரியது. இன்றைக்கு நீ பிரச்சனையுடன் இடத்தில் வந்திருக்கலாம். என் கர்த்தர் இன்றைக்கு உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்புக்குரிய தெய்வத்துடைய பிள்ளைகளை ஆலியா யாத்திராகம் 3:7 வாசியுங்க. அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய மக்களுடைய கூப்பிடுதல், என்னுடைய மக்களுடைய வேதனை, நீ படுந்த வேதனையை காணுந்த தெய்வம் நினைக்கு வேண்டி இன்னும் கருதுகையானா. அல்லேலூயா. மோசேயை ஆயத்தப்படுத்தினார், அனுப்பினார் அதிகாரப்படுத்தி. அன்புக்குள்ளே நடந்தது என்ன தெரியுமா? ஆலய எந்த பார்வோன் அரசன் மக்களை வேதனைப்படுத்தினானோ அந்த ராஜாவினுடைய அரண்மனையில் ஆண்டவரை முதலாவது அட்டேக்கு. அல்லேலூயா. அப்படி 10 அட்டேக்கு 10 விதமான வாதைகளை அனுப்பிக்கொண்டு தன்னுடைய ஜனத்தை விடுவித்தார். ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கலாம் இது கட்டுக்கதையா இருக்கலாம், இது நடக்குமான்னு கேட்கலாம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காமற் போகும்படியாக செய்கிற என்னுடைய தெய்வம். அன்புக்குரியவர்களே, மோசே அதிகாரத்தோடு வந்தான், ராஜாவோடு பேசினான், கர்த்தருடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தான். கடைசியாக தலைப்பிள்ளைகளை சங்காரம் செய்கிற வாதை அனுப்பப்பட்டது.
அவனால் இருக்க முடியல, ஜனத்தை விட்டு விட்டான். இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்று வருகிறார்கள். கானானுக்கு நேராக புறப்படுகிற நேரத்தில் செங்கடலை கடக்க முடியாத நிலையத்தில் அற்புதத்தை அங்கே நிகழ்த்தினார். அவர்கள் மறுகரம் வந்து விட்டார்கள். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். இன்றைக்கு உன்னோடு போராடுகிற ஆயுதங்களை கர்த்தர் அழிக்க ஆயத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? ஆமென். எல்லாரும் கரையேறின உடனே கர்த்தர் சொன்னார், மோசே உன்னுடைய காலை நீட்டு மக்களே. அவன் நீட்டினான். பார்வோனும் படையும் அந்த சமுத்திரத்துக்குள்ளாக ஆயிற்று. இப்போ இந்த ஜனம் விடுவிக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பரமோனு ஞான் இன்னி அடிமையல்ல, பரமோனு ஞான் இன்னி அடிமையல்ல, பரமசியோனு ஞான் பரமசியோனு ஞான் என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சகலவும் தீர்ந்து போய் சங்காரதூதன் என்னை கடந்து போய். தேவ பிள்ளைய, இன்றைக்கு உன்னுடைய உள்ளம் திறந்து, உன்னுடைய ரகசிய அறைகளை எல்லாம் திறந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் என் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, சங்கீதம் 50:14, ஹல்லேலூயா, 50:17, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். 1 கூப்பிடணும், 2 ஸ்தோத்திர பலியிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, இதோ உங்கள் பிலிப்பியர் 4:6 உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திர பலியிட வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் மொட்டையா போகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு மட்டும் சொன்ன போதாது. First you have to praise the God. ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் ஹல்லேலூயா, தேவனுடைய மகிமை நமக்குள்ளாக இறங்கும். அல்லேலூயா, அன்புக்கு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடணும். இன்னைக்கு நம்ம பலி என்று சொல்லும்போம் அன்பானவர்களே, ஹல்லேலூயா, பலி என்று சொன்னா ஆமென், மிருகங்களை பலி கொடுத்தார்கள், மனிதர்களை பலி கொடுத்தார்கள். நரபலி இப்போது சில இடங்களில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்றது தெரியுமா? இந்த பலிக்கு காசு தேவையில்லை. அந்த காலத்தில் புறாவை பலி வச்சாங்க, ஆட்டை பலி வச்சாங்க, மாட்டை பலி வச்சாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பலிக்கு காசு பணம் தேவையில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திர பலி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பலி. ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:23 சொல்லுது, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா, அன்பான தேவ பிள்ளைய, நீ ஆண்டவரை எவ்வளவுக்கு நீ ஸ்தோத்திர பலி கொடுப்பியோ அவ்வளவுக்கு அதிசயம் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக மாற வேண்டும். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கும் பொழுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, எந்த
மரண கட்டுகள் மத்தியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைய ஆலய காசு பணம் செலவில்லாமல் விடுதலை வேண்டுமா? தேவனை ஸ்தோத்திரி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவும். ஹalleluya. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், எல்லாம் தந்திருக்கிறார். அருமையான நாவை தந்திருக்கிறார், பேச்சு திறமை தந்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரப்படுத்த வேண்டிய நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுத்துகிறோமா? ஹalleluya. காலையில் இருந்தாலும் இயேசுசாமி சுகம் உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை ஆசீர்வதியும் போறதெல்லாம் நன்மையை. ஆமென். ராத்திரி ஆம்ப காத்துக்கொண்டே நன்றி. ஆமென். அதல்ல, இதற்கு நீ நேரம் மாற்ற வேண்டிய தேவையில்லை. when you drive your car, நீ உடைய வாகனத்தை ஓட்டும் பொழுது ஆண்டவரை துதிக்க முடியும். அம்மாமார் வீட்டில் இருந்து அம்மிக்கல்லை வச்சு அரைக்கிற நேரத்தில், இன்னைக்கு ஹalleluya அம்மிக்கல் இல்லை இல்லையா? ஹalleluya. ஆமென். அந்த அரைக்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியும். ஸ்தோத்திரம். அன்புக்குரிய ஸ்தோத்திர பலியை எண்ணி போட்டு பாருங்க, அதிசயம் நடக்கும். ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. ஒரு விசை ஹalleluya நான் ஒரு அரசு அதிகாரியை சந்திக்க சென்றிருந்த பொழுது ஹalleluya அவரை பார்க்க முடியல. நான் லேட் ஆகி போயிட்டேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க ஹalleluya ஸ்தோத்திரம் போயிருங்க, இதோ இன்னைக்கு ஐயாவை பார்க்க முடியாது அன்பானவர்களே. ஆனால் நான் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் சோத்திரபலி 1000 சோத்திரபலி போடுவேன் ஆண்டவரே. நான் வந்த காரியத்தில் அந்த அதிகாரியை நான் கட்டாயம் பார்க்கத்தான் வேணும். அது நான் போகவே இல்லை. அதில் இருந்து கொண்டு ஸ்தோத்திரபலியிட ஆரம்பித்தேன். 1000 ஸ்தோத்திரபலி எண்ணி போட்டு ஸ்தோத்திரபலி 1, ஸ்தோத்திரபலி 2, ஸ்தோத்திரபலி 3 சொல்லி 1000 ஸ்தோத்திரபலி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 1000 ஸ்தோத்திரபலி சொல்லி முடிப்பதற்குள்ளதாக ஹalleluya அந்த ஐயாவினுடைய அட்டெண்டர் வெளியே வந்து, ஐயாவை யாருக்காவது பார்க்கணும், நான் இப்போ உள்ள போகலாம். அதிகாலையில் வந்தவர்கள் எல்லாம் ஹalleluya விழு திரும்பிட்டாங்க. ஐயாவை பார்க்க முடியாதுன்னு பஸ் லேட் ஆகி இங்கிருந்து சென்னை புறப்பட்டு போய் அங்கே 12 மணி ஆகும்போது போய் சேர்ந்த எனக்கு யாரும் இல்லாமல் அவரை பார்க்க முடிந்தது. நான் போன காரியத்தை முடித்து விட்டு வெளியே வந்த ஸ்தோத்திரம். நான் அந்த இடத்துல இறங்கி ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி வீட்டுக்கு வரதுக்குள்ளுக்கு ஹalleluya என் தேவாதி தேவன் ஆமென் அரசு ஆணையம் திருநெல்வேலி கலெக்டருக்கு அனுப்பினாரு. அப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற தெய்வம். ஸ்தோத்திர பலியுடைய மகிமைக்காக நான் இதை சொன்னேன், என்னுடைய பெருமைக்காக அல்ல. உன்னுடைய பிரச்சனை இது இருந்தாலும் ஸ்தோத்திர பலி பண்ணிப்பாரு. 1000 ஸ்தோத்திர பலி 5000 ஸ்தோத்திர பலி எண்ணி போடு. அதிசயம் நடக்கும், கட்டுகள் அவிழும், வியாதிகள் மாறும், அதிசயத்தை நீ காண முடியும். ஸ்தோத்திரம். வேதத்தில் தெளிவு இருக்குதான்னு கேட்குறீங்களா? அதைத்தான் சொல்ல போறேன் பாருங்க. சுருக்கமாக சொல்லி முடித்து நான் வெளியே வரேன். அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பவுலும் சீலாவும் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறியப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக ஓடி உழைத்தவர்கள். இந்த பவுலை சீலாவையும் பிடித்து சிறைச்சாலைக்குள்ள வச்சிருந்தாங்க. கைக்கும் காலத்திலும் காலுக்கும் விளங்கப்பட்டுறாங்க. ஹல்லேலூயா. மலையாள வேதத்தில் ரொம்ப தெளிவாக ஆமத்தில் பூட்டி. ஹல்லேலூயா. பவுலிலேயும் சீலாசிலையும் ஆமத்தில் பூட்டி. ஹல்லேலூயா. அருமையான சங்கல் போட்டு கட்டி விட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது என்ன தெரியுமா? கையும் இல்லை, காலும் இல்லை, எல்லாம் ஹல்லேலூயா லாக்ட். ஆனா மவுத்து வாக்கே லாக்க கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு ராத்திரி முழுதும் அங்கே இருக்கிறாங்க. அந்த ராத்திரி முழுசு அவங்க செய்தது என்ன தெரியுமா? ஹalleluya நம்ம உடனே மொபைல் ஃபோன் எடுப்போம். அல்லது தெரிஞ்சவங்களுக்கு ஐயா நான் அகப்பட்டுட்டேன், என்ன காப்பாத்துங்க, எஸ்பியை கூப்பிடுவோம், டிஎஸ்பியை கூப்பிடுவோம், கலெக்டரை கூப்பிடுவோம், யாரெல்லாம் மட்டும் எல்லாரையும் கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. ஊரே கூட்டிட்டு போவோம். இந்த 2 பேரும் ஊரை கூட்டலைங்க, பரலோகத்தின் சேனையை கூட்டினார்கள். ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உன்னதமான உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அதை உங்கள் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது
பயப்படாதே மகளே. நெருக்கம் வரும்பொழுது அழாத தேவ பிள்ளைய, நெருக்கம் வரும்பொழுது ஓரத்தில் போய் ஒதுங்காத தேவ பிள்ளைய, நெருக்கம் வரும்பொழுது உன்னை காக்கிற தெய்வத்தை மறந்துவிட்டு மற்ற வழிகளை தேடி ஓடாத தேவனுடைய செல்ல மகளே மகனே. பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டாங்க. ராத்திரி முழுதும் அவங்க என்ன செய்ய சொன்னாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆலய நடு ராத்திரியிலே ஆலியா அப்போஸ்தலர்கள் 16:25, அப்போஸ்தலர் பிரவர்த்திகள் 16:25 அர்த்தராத்திரியில் பவுலோசும் சீலாசும் தெய்வத்தை பாடி மகத்துவப்படுத்தி நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய துதிக்கு மத்தியில யாராலும் நிற்க முடியாது. நீ தேவனை துதிக்கும் பொழுது பரலோகத்தின் சேனை உனக்கு மத்தியில இறங்கி வரும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த இடத்திலே பரலோகத்தின் சேனை இறங்கி வந்தது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தின் சேனை இறங்கி வந்த பொழுது நடந்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா. பவுலும் சீலாவும் தான் இருக்கிறாங்க. அங்கே வந்தது தேவனுடைய சேனை, தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. அவருடைய கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்ட கட்டுகள் தானே கலண்டு போச்சு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை கட்டுகளை என் கர்த்தர் அவிழ்க்கப் போகிறார். உன்னுடைய வியாதிகளை குணமாக்கப் போகிறார். உன்னுடைய போராட்டங்களை அகற்றப் போகிறார். ஸ்தோத்திரம். எல்லாம் அவிழ்ந்து போச்சு. அடுத்து நடந்தது என்ன? ஆல்ரெடி அவர்கள் இருந்த அந்த ஜெயிலருடைய அஸ்திபாரத்தை தேவன் அப்படி அசைத்தார். யோசித்து பாருங்க, இந்த கட்டத்துக்கு அஸ்திபாரமாட்டா இருக்கும். ஜெயிலுடைய அஸ்திபாரம் அது உடைக்கப்பட்டது. அதனுடைய இரும்பு தாழ்பாட்கள் எல்லாம் ஆலய நொறுக்கப்பட்டன. ஸ்தோத்திரா. அந்த இடத்திலிருந்து அல்லேலூயா அவர்களை என் தேவாதி தேவன் ஆலய அப்படியே விடுவித்து வெளியே கொண்டு வந்தாங்க. நடந்த என்ன? படையாளிகள் காத்திருக்கிறாங்க, சீல் வைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எல்லாம் உண்டு. ஆனால் என் தேவனோ தம்முடைய பிள்ளைகளை அந்த இடத்திலிருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீ தேவனை துதிக்க ஆரம்பித்து பார். உன்னுடைய பிரச்சனையிலிருந்து என் கர்த்தர் வெளியே கொண்டு நிறுத்துவார். உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வைத்து ஜெபிங்க. இன்னைக்கு தேதி 11. அடுத்த மாதம் ஆலய 2வது சனிக்கிழமை வர ஆண்டவரே நான் ஸ்தோத்திர பலி போட்டு தினமும் 1000 ஸ்தோத்திர பலி போட்டு ஜெபிக்க போறேன். என்னுடைய பிரச்சனைக்கு விடுதலை வேண்டும். நான் இங்கே வந்து சாட்சி சொல்ல பொருத்தனை பண்ணுங்க. தேவன் அற்புதத்தை செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய கட்டுகள் அல்லேலூயா அப்போஸ்தலர் 16:26 ஆமென். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் அகன்று போயிட்டு. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய கட்டுகளை என் கர்த்தர் அகற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். தேவனை துதிங்க. 3வது வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். சங்கீதம் 50:14 பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். நான் இந்த பொருத்தனைக்கு அர்த்தம் பார்க்கிறதுக்காக வேண்டி ஆலியா பைபிள் நம்ம சொல்றது சரிதான் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணினேன். அல்லேலூயா. பொருத்தனை என்றால் என்ன? ஆமென். நேர்த்தி கடன். நீ தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. ஆமென். ஸ்தோத்திரம். அன்பான தேவன் அதை விரும்புகிறார். ஆலியா நேர்த்தி கடன், வாக்குறுதி. அல்லேலூயா. ஆமென். காமென். இறைவனோடுள்ள ஒரு உடன்படிக்கையோடுள்ள வேண்டுதல். ஸ்தோத்திரம். தானாக கேட்கலாம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்கலாம். அது ஒண்ணு. அது சிம்பிள் பிரேயர். கட்டாயம் எனக்கு விடுதலை வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றால், இதில் எனக்கு விடுதலை வேண்டும் என்று நீ இச்சிக்கிறாய் என்றால், ஆலியா அடுத்த மோட் ஆஃப் பிரேயர், அடுத்த ஜெபம் ஆலியா பொருத்தனையோடுள்ள ஜெபம். ஸ்தோத்திரம். பொருத்தனையோடுள்ள ஜெபம்னா நேர்த்தி ஜெபம். ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தால், நான் இப்படி ஒரு விடுதலை பெற்றால், ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை தந்தால், எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தினா, எனக்கு ஒரு வேலையை தந்தா, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், நான் உமக்கு சாட்சி சொல்லுவேன். என்னுடைய வருமானத்தை கூட என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று உங்களுக்கு மனதிலே ஆவியானவர் என்ன ஏவுகிறாரோ, உங்களுடைய உள்ளத்துடைய சிந்தனைக்குள்ளாக எது கடந்து வருகிறதோ அதை நீ தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, சங்கீதம் 116:14 சொல்லுது, அல்லேலூயா, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். பொருத்தனை செய்வது சுலபம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்றாங்க. ஆண்டவர் அவர்களுடைய பொருத்தனை சொல்லும்போது அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லை, அடமே பெற்றதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடியது.
முன்பணமாக கொடுக்கக்கூடியதை அப்படி கர்த்தர் கேட்கல. உனக்கு நான் நன்மை செய்யும் பொழுது நீ செய்த நேர்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, பண்ணி நன்மை நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. வேலை இல்லாததுக்கு ஜெபிக்கிற நிறைய பேர் உண்டு. எனக்கு வேலை கிடைச்சி மட்டும் கிடைச்ச ஆண்டவரே, நான் தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன். 10 லட்சம். அன்னைக்கு சம்பளம் ஒருவேளை 1500 இருக்கலாம், 550 கொடுத்தா போதும். இன்னைக்கு 1.5 லட்சம். எப்படி எப்பா இத்தனை கொடுக்கறது, 15 கொடுக்கறது எப்படி? ஆலையா தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு கொடுத்தா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். டெஸ்ட் பண்ணி பாரு. ஆண்டவருக்கு கொடுத்தவன் ஒருவன் போலும் தோற்று போனதில்லை, பிச்சைக்காரன் ஆனதும் இல்லை. வானமும் பூமியும் பூமியுடைய அனைத்தும் என் தேவனுக்குரியது. அதை தேவன் நமக்கு அனுபவிக்க தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இலவசமா தர நிறைய காரியம் உண்டு. சொல்லதுக்கு நேரம் இல்லை, ஆசீர்வாதம் சொல்ல நேரம் ஆயிட்டு. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொண்டதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதோ ஹல்லேலூயா. ஆமென். உபாகமம் 23:21 சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. இங்க இருக்கிற நம்மளே நிறைய பேர் பொருத்தனை பண்ணி இருப்போம். அது வரட்டு இது வரட்டு வச்சிருப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு நீ பொருத்தனை பண்ணினா, தேவனுக்கு நீ அல்லேலூயா ஒரு நேர்ச்சை கடன் செய்தால் அதை நீ நிறைவேற்றித்தானாக வேண்டும். ஸ்தோத்திரம். இப்ப இது இப்படி இருக்கட்டு, அந்த ரூட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றவங்க உண்டு. இத்தனை காரியம் பெற்றதுக்கு அப்புறம் சாட்சி சொல்லணும் கூட்டி கூட்டி வச்சிருக்க உண்டு. கூட்டி கூட்டி சாட்சியை வச்சா ஆசீர்வாதம் உனக்குள்ளாக வராது. ஆண்டவனுக்கு சின்ன காரியம் செய்வதை நிறைவேற்றி அடுத்தடுத்து கர்த்தருக்கு தந்து கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, அல்லேலூயா. பொருத்தனை பண்ண ஒரு நபரை மட்டும் சொல்லி முடிக்கிற வேதத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அன்னாள் என்று சொல்கிற பிள்ளை இல்லாமல் மச்சி என்றும் மலடி என்றும் ஏளனப்படுத்தப்பட்ட ஒரு அருமையான சகோதரியை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு நிறுத்துகிறேன். பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒரு அல்லேலூயா மனைவிக்குத்தான் அதனுடைய வேதனை தெரியும். சமூகம் அவர்களை ஒதுக்கும், ஒற்றைப்படுத்தும், குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவங்கள். அல்லேலூயா. இந்த மகள் உலக பிரகாரமாக எல்லா மருந்தும் பார்த்திருப்பா, எல்லா டாக்டரையும் பார்த்திருப்பா. எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் அவள் ஒரு முடிவோடு தேவனுடைய ஆலயத்திலே வந்தாள். ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்தவள் அல்லேலூயா அவள் தேவனோடு ஜெபிக்கிறாள். அவள் விண்ணப்பம் பண்ண எப்படி தெரியுமா? 1 சாமுவேல் 1:11 உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், கண்டிஷன். ஆலியா உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், நம்ம சென்டென்ஸ் படிக்க படிப்போம், கண்டிஷனல் சென்டென்ஸ். எனக்கு ஒரு பிள்ளையை நீங்க தந்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையில சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுத்தாரோம், அவனை நான் டாக்டர் ஆக்குறேன், இன்ஜினியர் ஆக்குறேன், கலெக்டர் ஆக்குறேன், தேசாதிபதி ஆக்குறேன்னு சொல்லல. எனக்கு ஒரு பிள்ளையை நீ பெற்றுக் கொடுத்தா, நீ எனக்கு பெற்றெடுக்க கிருபை செய்தா, அவன் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் உமக்காக வாழ்வதற்கு நான் சமர்ப்பிப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினா தேவன் அதை கேட்டார். ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவள் நினைச்சு வேணும்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணுகிற அநேகர் இன்னைக்கு மறந்து போறாங்க. அல்லேலூயா. ஒரு விஷயம் அன்பு தாய் சொன்னாங்க, பாஸ்டர் நான் என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி பொருத்தனை பண்ணேன், எனக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, ஒரு பிள்ளையை நீங்கள் தந்தீங்கன்னா நான் ஊழியத்துக்காக அனுப்ப வேண்டும், ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு பெம்பிள்ளை, எப்படி அனுப்ப முடியும்? அதனால் நான் ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு நான் தாங்குகிறேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக விரும்பலை. அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, நீ நேர்ந்தது நேர்ச்சியை நிறைவேற்றதான் வேணும். அதுக்கு ஆல்டர்னேட் இல்லை. அல்லேலூயா. நீ தேங்காய் நேர்ந்தனா தேங்காய் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீ எதை நேர்ந்தாயோ அதை என் தேவனுக்கு கொடுத்துத்தானாக வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த நாள் நேர்ந்ததை தேவனுடைய சமூகத்தில் அல்லேலூயா கொடுப்பதற்கு அவள் மாறவே இல்லை. நம்ம கூட நேர்வோம், நேர்ந்ததுக்கு அப்புறம் சிலாபு ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இல்லை தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு சிலாபா கொடுக்காத. பிரைஸ் தி லார்ட். நீ என்ன நேர்ந்தியோ அதை அப்படியே நிறைவேற்றி. எனக்கு ஒரு அருமையான சகோதரன் உண்டு. அவன் சொல்லுவான், அல்லேலூயா சார்
ஆண்டவருக்கு அது அப்படி என்ன செய்தால் கொடுத்து தான் ஆகணும். அப்போதான் ஆசீர்வாதம் காண முடியும். ஆம், அது உண்மையான காரியம். தேவனுடைய பிள்ளைய இவள் அன்னாள் ஜெபித்தாள், நேர்ந்தாள், ஒரு பிள்ளையை தான் கேட்டா. ஹல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரே பிள்ளையை தான் கேட்டா பாருங்க. அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. அவனுக்கு பேரிட்டான், ஆலியா சாமுவேல் என்று பேரிட்டார். அவளை ஆண்டவருக்கு என்று கொடுத்து விட்டான். பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் அவனை உயர்த்தினார். அதோடு அன்னாள் அவள் கைவிடவில்லை. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க பிள்ளைகளை. ஒரு பிள்ளையை கேட்டாள், பிள்ளைகளை கொடுத்தார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பொருத்தனைகளை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை விட்டுவிப்பார். பிள்ளை இல்லாத, பிள்ளை பாக்கியமற்றவள் என்று சொன்ன அதே சந்தான பாக்கியம் இல்லாதவள் என்னும் மலடி என்னும் மச்சி என்னும் அவகணிக்கப்பட்ட சகோதரியே ദൈവം അനുഗ്രഹിച്ചു. മക്കളുടെ അമ്മയായിട്ട് മാറ്റി, പ്രവാചകന്റെ അമ്മയായിട്ട് മാറ്റി അവൻ ആശീർവദിക്കപ്പെട്ടാൽ இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை நோக்கி பார்த்தா எல்லாரும் விடுதலை பெற்றார்கள். அவருடைய சமூகத்தில் வந்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். அன்றைக்கு ஒரு நாள் ஒரு பெண்மணியே ஆளிலே ஒரு கூட்டம் ஆண்கள் ஆண் சமூகம் துரத்தி கொண்டு வருகிறது. விடுவிக்க யாருமே இல்லை. கரங்களிலே கால்களுமாக கற்களையும் எடுத்துக்கொண்டு இவளை எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி துரத்தி வந்தார்கள். ஓடோடி வருகிறாள், ஜீவனையும் பிடித்துக் கொண்டு வருகிறாள். என்னை விடுவிப்பதற்கு யாருமில்லை என்று அழுது புலம்பி வருகிறாள். அவள் ஓடி வரும் பொழுது அவளுக்கு முன்னதாக இயேசு வெளிப்பட்டார். இயேசுவுக்கு முன்னாக வந்தாள். ஆளிலே வந்தவர்கள் எல்லாம் கல்லறிய ஆரம்பித்தார்கள். கல்லறிவதற்கு ஆயத்தப்பட்டார்கள். இயேசு கேட்டிருக்கலாம், ஏனையா நீங்க கல்லறிங்கிற? இவ பாபி, இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று என் தேவன் எழுதினார். புரட்டி பேசல. உங்களிடத்திலே குறைவில்லாதவன் முதல் கல்லை எறிய கடவன். எல்லாரும் அப்படியே திரும்பினாங்க. அந்த பெண்மணி மட்டும் இயேசுவுக்கு முன்னதாக நின்றாள். யார் என்னை விடுவிப்பார்? யார் என்னை விடுவிப்பார்? தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு நீ கூட ஆண்டவருக்கு முன்னதாக நிற்கிறாய் இல்லையா? யார் எனக்கு விடுதலை தருவார்? ஆண்டவர, இதோ சமூகம் என்னை துரத்தி வருகிறது, என்னுடைய ஜீவனை யார் காப்பாற்றுவார்னு கேட்கிறாயல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன், சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாத என்றார். அந்த தெய்வம் இன்றைக்கு நமக்கு விடுதலை தர ஆயத்தமாயிருக்கிறார். மறக்காதீங்க, துதிக்கணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். அல்லேலூயா. பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கண்களை விடுவோம், எல்லாரும் எழுந்திருப்போம். நான் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லா பிள்ளைங்களும் அப்படியே எழுந்திருப்போம். ஆண்டவரை துதிங்க. அடுத்து ஒரு 5 minutes நேரம் மட்டும் அல்லேலூயா, இயேசுவே என்னை விடுவியும் என்று கேளுங்க. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கேளுங்க. எல்லாரும் ஜெப நிலைமையில் எழும்பணும். யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. சகோதரர்கள், உங்களை ஒரு பாட்டின் மூலமாக உங்களை ஆவிக்குள்ளாக ஆக்குவார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக நிழலிடுவார். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆலியா பட்டணத்திலே பாவி என்று சொல்லப்பட்ட பெண்மணிக்கு விடுதலை கொடுக்கிற என் தெய்வம், அண்ணாவுடைய கற்பத்தின் கரியை ஆசீர்வதித்து விடுவித்த தெய்வம், சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட பவுலுக்கு சீலாவுக்கு விடுதலை கொடுத்த தெய்வம், ஆமென். ஹல்லேலூயா. அடிமை நுகத்திலே பூட்டப்பட்ட ஜனத்துக்கு விடுதலை கொடுக்க மோசேயை அனுப்பி விடுவித்த தெய்வம், இன்றைக்கு நமக்கு விடுதலை தர வந்திருக்கிறார். இந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமே. ஹல்லேலூயா. எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி
பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இது உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். கைகளெல்லாம் நடு நடுக்கும் பெரியவர் திருமுற்றே. பெரியவர் திருமுற்றே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். 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 பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் தீர்த்திடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் விடுவிக்கிற வல்லமை, கட்டமைக்கிற வல்லமை அதிசயம் செய்திடுவார். விடுவிக்கிற தெய்வத்தை நோக்கி பாருங்க, தெய்வத்தை நோக்கி பாருங்க. அற்புதத்தை தெய்வம் கொண்டாடுவோம் ஜீசஸ். நன்றி நன்றி ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய அற்புதத்திற்கு நின்று மாட்டவரே, விடுவிக்கிற கத்தை நின்று மாட்டவரே, அறுக்கிற கத்தை நின்று மாட்டவரே. ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறேன், இயேசுவே துதிக்கிறேன், இயேசுவே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜனம் விடுவிக்கப்படட்டும், எங்களுடைய பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. வியாதிகள், கட்டுகள், போராட்டங்கள், யோகா பந்தனங்களா எல்லாம் வழிக்கு மாறி போகட்டும். எல்லா பந்தனங்களும் அழியட்டும், எல்லா கட்டுகளும் வரட்டும். எல்லாரும் துதிங்க 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 துதிங்க. ஆமென். ஆமென். நன்றி 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 நன்றி. இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம். அப்படியே துதித்துக் கொண்டிருங்க. ஆவியானவர் நம்முடைய செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அநேக காரியங்களை சொல்ல போகிறார், அநேகரை விடுவிக்க போகிறார். தேவ மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யார் அந்த ராஜம்? ராஜம் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு வர போகிறது. ஆண்டவருடைய மகனை குறித்த உன்னுடைய பாரத்தை தேவன் மாற்றி
தரப்போகிற தேவனை துதி. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. சாம் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஓ, உனக்கு விரோதமாக ஆமென் நீ செய்யாத, ஆமென் ஹalleluya, நீ சுமக்க வேண்டாத ஒரு சுமை உன்னுடைய தலையிலே தரப்பட்டு இருக்கிறது. அதை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஆண்டவரை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவ கரம் நமக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிற. ஹalleluya. சுனிதா இயேசு உன்னை அழைக்கிறார். உன்னை தேவகரத்தில் முழுமையாக அர்ப்பணம் பண்ணு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் மூலமாக பெரியவர் ஹalleluya விடுதலை ஒரு வீட்டுக்குள்ளாக வரப்போகிறது. தேவனை மகிமைப்படுத்து. நன்றி கர்த்தாவே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கடந்த 1.5 மாத காலமாக தன்னுடைய வலது காலத்தில் முட்டு பகுதியில் பாதிக்கப்பட்டு நடப்பதற்கு சிரமத்தோடு இருக்கிற ஒரு சகோதரன் இங்கே உண்டு. உங்களை இயேசு குணமாக்குகிறார். நன்றி கர்த்தாவே. தீராத வியாதிகளை கர்த்தர் குணமாக்க, கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க ஆயத்தமாக இருக்கிற. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. எல்லாரும் மண்டபரை துதிங்க, எல்லாரும் மண்டபரை துதிங்க, எல்லா உள்ளங்களும் கர்த்தரை துதிக்கட்டும். அல்லேலூயா. ஒரு சகோதரன் என்னமாய் தீருமோ என்று கேட்கிறாய், என்னமாய் தீருமோ என்று கேட்கிறாய். சந்தேகப்படாதே, இயேசு மேல சந்தேகப்படாதே, உன் விசுவாசத்தின் மேல சந்தேகப்படாதே. என் இயேசு உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெயம் உன்னை தேடி வரும். யுத்தம் கர்த்தருடையது. ஜெயம் கர்த்தருந்து வரப்போகிறது. நீ தேவனை மகிமைப்படுத்து. எல்லாரும் பொருத்தனை பண்ணுங்க. உங்க பிரச்சனைகளை கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். உடன்படிக்கை பண்ணி பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறேன்னு ஜெபிங்க. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. நல்ல தெய்வமே, உமக்கு நன்றியப்பா. நீ அற்புதத்தின் தெய்வமாய் இருப்பதற்கு நன்றி. எங்களுடைய பிள்ளைகள் மேல உம்முடைய மகிமையின் இறங்கி கொண்டு போக ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி தன்னுடைய மகனை குறித்து கரைஞ்சு கொண்டிருക്കുന്നു. എന്റെ ദൈവം പറയാടോ, ആളിയ നിന്റെ മകന്റെ കാര്യം നിനക്കുള്ളതല്ല എന്റെതെന്നും ദൈവം പറയുന്നു. ദൈവത്തെ സ്തുതിച്ചാണ്ട് നീ അത്ഭുതം കാണുവാൻ പോകുകയാണ്. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே விசுவாசமுள்ள பிள்ளைகள் எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி கொடுங்க. ஆண்டவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, வலது கரம் தந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பரிசுத்த கரத்தை வைக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய மகனுக்காக அழுது கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீரா என்று கேட்கிறாய். மகளே, இதோ விடுதலைக்கான நாட்கள் இதோ சமீபம். நீ துதித்து ஜெபித்து ஜெயத்தை சொந்தமாக்கிக் கொள். ஆலய விடுதலை உனக்கு நிச்சயமே. தேசம் அதிசயிக்கப்படமா, ஆனையே நான் விடுவிக்க போகிறேன். வலதுகரம் உயர்த்தி கொடுப்ப. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வலதுகரம் தந்து ஜெபிக்கிறார்களோ உம்முடைய பரிசுத்த கரத்தை வைப்பீராக. அல்லேலூயா, ஆமென். கர்ப்பப்பையில பிரச்சனையோடு அறுவை சிகிச்சை வேண்டும் என்று சொல்லப்பட்டு பயத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொடுக்கிற சகோதரியை என் இயேசுவின் வல்லமை தொட்டுகிறது. யூ ஆர் ஆலியா ஹீல்ட் ரைட் நவ. கர்த்தர் இப்பொழுது உன்னை சௌக்கியமாக்குறார். பரிசோதனை பண்ணிப்பார். உனக்கு அறுவை சிகிச்சை தேவை இருக்காத உடன்படிக்கை பண்ணி நேர்ந்து ஜெபி. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வலது கரம் தந்து ஜெபிக்கிறார்களோ பரிசுத்த கரத்தை வைங்க. அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இப்பொழுது உங்களுடைய வலது கரத்தை வியாதி வேதனை இருக்கிறது வைங்க. கட்டிகள் முளைகள் இருக்கிறது வைங்க. ஆலியா கடபாரத்தோடு இருக்கிற மார்பில் வைங்க. பொருத்தனை பண்ணி உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய வலது கரத்தை மார்பில் வைத்து ஜெபிங்க. நிலுவையில் இருக்கிற உன்னுடைய வழக்கு, நீதிமன்றத்தில் இருக்கிற உன்னுடைய வழக்கு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஆலியா சொத்து சம்பந்தமான தகராறுகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டு உன்னை விட்டுவிக்க போகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரனை கர்த்தரை உயர்த்த போகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. வலது கரத்தை மார்பிலே வைத்து அல்லேலூயா தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அண்ணாவை ஆசீர்வதித்த தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் விடுவித்த தெய்வம் உன்னுடைய கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோமையா. இஸ்ரவேல் மக்களுக்கு மீட்பளிக்க ஆலியா மோசே அனுப்பினது என்னுடைய தெய்வமே, எங்களுக்கு விடுதலை தர நீர் வருவதற்கு நன்றி. ஆண்டவரே, கரம் வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும், சௌக்கியமாக்கும், சமாதானப்படுத்தும். வருகிற நாட்களில் சாட்சிகளுக்கு கிருபை தாரும். சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.